யார் அது இந்த நேரத்தில்? மோட்டு, மே ஐ கம் இன்? நீங்க யாரு? நீங்க எங்க இருந்து வரீங்க? நான் ஷிகார்பூர் ஊரை சேர்ந்த ராணி. எங்க நாட்டு மந்திரி அரசர் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காரு. அவர் நாட்டு மக்களுக்கு என்ன சொல்லிருக்காருன்னா, அரசர் இமயமலைக்கு போயிட்டாருன்னு சொல்லிருக்காரு. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த மந்திரி எங்க நாட்டுக்கு ராஜாவா பதவி ஏற்க போறாரு. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, அந்த மந்திரி எங்க ராஜாவை எங்கேயோ மறைச்சு வச்சிருக்காரு. ப்ளீஸ், நீங்க தான் அவரை கண்டுபிடிக்கணும். உங்களை தான் நான் நம்பி வந்திருக்கேன். இது பாருங்க ராணி அம்மா, நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. நீங்க தைரியமா போங்க. அந்த மோசமான தப்பு பண்ணிருக்கிற அந்த மந்திரியை தண்டிக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடையது. நாங்க பாத்துக்கிறோம், நீங்க தைரியமா இருங்க. எப்படியாவது ராஜாவை நாங்க அவர்கிட்ட இருந்து காப்பாத்தியே தேருவோம். வா மோட்டு, சிங்கம் சார் கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி அவரே நம்ம கூட கூட்டிட்டு போகலாம். அந்த வேஸ்ட் ஆச்சடா. ஒரு வழியா நாம இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஆனா கேட் மூடி இருக்கு, என்ன பண்றது? Don't worry. Why fear when Singam is here? நாம நிச்சயமா உள்ள போறோம். கான்ஸ்டபிள், நீங்க ரெண்டு பேரும் இங்கேயே இருங்க. ஓகே சார். என்ன மோட்டு பத்லு, நீங்க ரெண்டு பேரும் தயாரா? நாங்க தயார். ஓகே. என்ன பண்றது? வண்டி போகுது. ஓகே, சூப்பர் ஐடியா. எவனும் பார்க்கல. ஆஹா, நாய் கண்டுபிடிச்சிடுமோ? என்ன மோட்டு குரல் கேக்குது? இங்க இருக்க தோப்பறேன். யாரா என்ன அடிச்சது? ஒருவேளை இவனா இருக்குமோ? தூக்குவே. ராஜாதி ராஜாவின் தந்திரங்கள். உன்னோட டியூட்டி எல்லாம் நீ முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன். உனக்கு அடுத்து எங்க? உன்னோட டியூட்டி எங்க? அரசர் கூட ஜெயில தானுங்க ஐயா. அந்த வழியா போனா ஜெயிலுக்கு தானே போக முடியும். இவங்க ராஜாவை அங்கதான் அடைச்சு வச்சிருக்காங்க போல இருக்கு. என்னோட ஆளுங்க எனக்கு ஒரு செய்தி சொல்லி அனுப்பி இருக்காங்க. இந்த ராணி வந்து புர்ஃபுரி நகரத்துக்கு போய் அங்க இருக்கிற யாரோ ஒருத்தங்கிட்ட உதவி கேட்டிருக்காங்க. அதனால நாம அவங்க வர வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்க வேண்டாம். நாளைக்கு காலையிலே எனக்கு பட்டாபிஷேகம் நடந்தாகணும். விருந்தாளிங்கெல்லாம் யாரும் வர வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படியாவது நான் சீக்கிரம் ராஜாவாகணும், அவ்வளவுதான். இன்னொரு விஷயம், நாளைக்கு எனக்கு பட்டாபிஷேகம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ராஜாவை ஜெயில இருந்து வெளியில கொண்டு வந்து நாம வளர்க்கிற அந்த முதலைகளுக்கு விருந்தாக்கிடுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிய போகுது. நீ போய் பட்டாபிஷேகம் செய். நானும் சிங்கம் சாரம் உள்ள போய் ராஜாவை எப்படியாவது மீட்டு கொண்டு வர மாட்டோம். ஓகே, எதுக்கு எடுத்தாலும் இங்கிலீஷ் தான். ஆமா. டாகோர் மத்திரக்கோ கல்லூனே. இது தாண்டா கபில் தேவ் பந்து. டிக்கெட் வந்துருச்சு.
வாங்கிக்கடா. மந்திரம் சொல்லணுமா? வாங்க அப்படி உட்காருங்க. ஓம் தமத்தாபேதே சமச்சே சமாசவே ஸ்வாஹா. இத பாருங்க, நீங்க உடனடியா அக்னியா வலம் வந்தாகணும். அதுவும் 1000 முறை. சீக்கிரம் 1 நிமிஷத்துல வரணும். சீக்கிரம் வாங்க. என்னது 1000 தடவையா? பட்டாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அனாவசியமா கத்துறீங்கன்னா அப்புறம் நெஞ்சு வலி வந்து நீங்க ஹாஸ்பிடல் அட்மிட் ஆக வேண்டியது இருக்கும். அதனால சீக்கிரமா சொன்னது செய்யுங்க. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், அந்த பூட்டை திறந்து விடுங்க. என்ன என்னோட வேலையை செய்ய விடுங்க. இது எப்படி இருக்கு? இவன் சரியான வெட்டுன்னு நினைக்கிறேன். வடைய மச்சி, வெங்காய பச்சி, உடம்பை பிச்சி, போட்டுக்கிற தச்சி. லஜக்கா, ஜிகா, கிச்சிமுக்கா, லஜக்கா. சூப்பரா சூப்பரா. வாடா 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 வாடா. புரோகிதர் ஐயா, 1000 தடவை நான் அக்னியை சுத்தி வந்துட்டேன். இப்போ அக்னியால அபிஷேகம் பண்ணி ஆகணும். உங்க கையை காட்டுங்க, அப்படியே பார்க்கலாம். அதுல நான் ரேகையை பார்க்கலாம். நீங்க எனக்கு முடி சுட்டலான்னு வந்தியா இல்ல என் கதையை முடிச்சிட்டு போறதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கியா? இத பாருங்க மொட்டை ராஜா, இன்னும் ஒரே ஒரு சடங்கு மட்டும் தான் பாக்கி இருக்கு. நீங்க இந்த நெருப்பு மட்டும் தான் கையில எடுத்துக்க போறீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சடங்கெல்லாம் முடிஞ்ச அப்புறம் பட்டாபிஷேகம் தான். சீக்கிரம் தயாராகுங்க. ஒருவேளை தாமதப்படுத்தீங்கன்னா ஒரிஜினல் ராஜா வந்துட்டாருன்னா உங்க பட்டாபிஷேகம் நின்னு போயிடும். அவ்வளவுதான், நான் சொல்லிவிட்டேன். சீக்கிரம். சரி சரி, சும்மா புலம்பாதீங்க, சீக்கிரம் கொடுங்க. நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. நான் சொல்வதெல்லாம் உண்மை. சத்தியமா சொல்றேன். எந்த விதமான தடங்களும் இல்ல. நான் சொல்றதுல எந்த உண்மைக்கு புறமான விஷயமும் கிடையாது. அப்படின்றத தெளிவா சொல்லுங்க. சீக்கிரம் அப்படியே சொல்லுங்க. என்ன வச்சு காமெடிக்க முடியாது பண்றியாடா? கையை தந்தூரி அடுப்பு மாதிரி அடிச்சு. நான் மட்டும் இல்ல, இவனும் உண்மையான ராஜா இல்ல. என்ன ராஜா அவர்களே, உங்க பட்டாபிஷேகம் எப்படி சூப்பரா? போய் பிடிக்கடா அவன. வாங்கடா வாங்க. யாருகிட்ட என்ன அப்படி முடியும்? வாங்க வாங்க வாங்க. வந்துட்டானுங்கப்பா. ஓகே, 2 பக்கமும் வைங்க. இப்ப பாரு எப்படி. என்னெல்லாம் பாக்குறீங்க? வாங்க. ஆஹா, அதுக்குள்ள பொட்டை வச்சுட்டானுங்களே. கிரீடத்தை வச்சிருவானுங்களோ? ஏதாவது செஞ்சாகணுமே. வாங்கடா வாங்கடா, ஓடி வாங்கடா. நாங்க பறந்துருவோம்ல. வாங்க வாங்க வாங்க, சீக்கிரம் வாங்க. புடிச்சா புடிக்கலாம். இவன் தப்பிக்கவே கூடாது. நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. மன்னருக்கு நானே என் கையால போட்டு விடுறதுக்காக தான் இதை பிடிச்சேன். இருங்க இருங்க, நானே வரேன். வந்து உங்க தலையில வச்சு விடுறேன். கொஞ்சம் குடிங்க பார்க்கலாம். அப்படியே குடிங்க. அவ்வளவுதான். சோம்பேறி. குடிங்க. இப்ப நான் உட்காந்துக்கிறேன், நீங்க சுத்துக்கடா. அவ்வளவுதான். மாட்டிக்கிட்டியா? குடிச்சுட்டானுங்களோ? ஒரிஜினல் ராஜா வந்துட்டாரு. என்னடா நடக்குது இந்த ஏரியாவுல? என் ஃப்ரெண்டுடா மோட்டோ. நான் சாத்த போறேன்டா உங்களை போட்டோ. இப்ப பாருங்க, பட்டாபிஷேகம் நடக்க போகுது. பாருங்க எப்படி பறந்து பறந்து பட்டாபிஷேகம் பண்ணுவோம்ல.
நண்பர்களே, இப்போ உடனே அந்த மந்திரியை அரெஸ்ட் பண்ணுங்க. போங்க. ராஜா, நீங்க வந்துட்டீங்களா? ஆஹா, நம்ம ராஜா திரும்பி வந்துட்டாரு. எங்கடா ஓடுது? தூக்கி போடுங்க அந்த மொட்டை தலையனை. மோட்டு பத்லு, மிஸ்டர் சிங்கம், நீங்க ரொம்ப தைரியமா வந்து எனக்கு உதவி இருக்கீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு பரிசு கொடுக்கணும்னு விரும்புறேன். எங்களை மன்னிக்கணும் ராணி அம்மா. பலனை எதிர்பார்த்து பண்றதுக்கு இந்த மோட்டு பத்துல கிடையாது. யாருக்கு எந்த உதவினாலும் எந்த நேரத்துலனாலும் செய்யறதுக்கு நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்களா வந்து எங்க வீட்டுல வந்து உதவி கேட்டீங்க, அதுக்காக தான் நாங்க செஞ்சோம். ரொம்ப நன்றி. மோட்டு பத்லு, உங்கள மாதிரி நல்லவங்க இந்த உலகத்துல இருந்தா மலைக்கு பஞ்சமே இருக்காது. இந்த உலகமே ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். என்னக்காச்சு உங்களுக்கு? உங்களுக்கு உடம்பு சரியில்லையா என்ன? இல்ல, எனக்கு உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. 4 நாளா நான் சாப்பிடல, அதான் இப்படி இருக்கேன். அப்ப எங்க கூட வாங்க, நாங்க உங்களுக்கு வயிறார சாப்பாடு போடுறோம். நான் மட்டும் தனியா சாப்பிட்டு என்ன பண்றது சொல்லுங்க. என்ன மாதிரி என்னோட மனைவியும் பசங்க பட்னியா இருக்காங்க, அவங்களுக்கும் தேவையில்ல. வேலை பார்க்க மாட்டாங்க போல. இத பாருங்க, எங்க கிட்ட அந்த அளவுக்கு எல்லாம் பணம் கிடையாது. உதவி பண்ணணும்னு மனசு மட்டும் இருக்கு, ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. இந்தாங்க, இந்த பணத்தை வச்சுங்க. ஒரு நாள் பூரா உங்க குடும்பத்தை சந்தோஷமா சாப்பிடுங்க. உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு நண்பர்களே. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நான் பெருமைப்படுறேன். இந்தாங்க, என்னால முடிஞ்சது இது மட்டும்தான். நீங்க இந்த பென்சிலை வாங்கிக்கோங்க. என்ன இது, கலர் பென்சிலா? நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண பென்சில் கிடையாது. இதை வச்சு நீங்க எந்த ஒரு படத்தை வரைஞ்சாலும் சரி, அந்த படம் நிஜத்திலே வரும். என்ன நம்புங்க நண்பர்களே, உங்களுக்காக தான் இந்த பென்சிலை கொடுக்கறேன், வாங்கிக்கோங்க. இப்படி ஒரு அதிசயமான பொருளை நீங்க எங்களுக்கு தர போறீங்களா சார்? ஏன்னா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும், நீங்க 2 பேருமே ரொம்ப நல்லவங்கன்னு எனக்கு தெரியும். எப்பவும் இதே மாதிரியே மற்றவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருங்க. இப்போ நான் கிளம்புறேன் நண்பர்களே. மகராஜா குடும்பட்டோ. மறைச்சிட்டாரு. மோட்டோ, பாவம் இந்த அப்பாவி கம்ப்ளைண்ட் இல்லாம குளூர்ல நடுங்கிட்டு இருக்காரு பாரு. மோட்டோ, ஏதாவது பண்ணு. சரி, ஓகே, இப்பவே வரைஞ்சிடலாம். இந்த 800 ஸ்கொயர் ஃபீட் வீடு இன்னையில இருந்து ஒன்று தான். உள்ள போய் ரெஸ்ட் எடுப்போம். நாளைக்கு காலையில இருந்து உழைச்சி சாப்பிடணும். புரியுதா? போ. அம்மா தம்பி, இது யாரோட வீடு? உங்க வீடா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இந்த வீடு இங்க இல்லையே, திடீர்னு எப்படி இங்க வந்துச்சு? தம்பி, நீங்க யாரு? பேயா, பிசாசா? என்ன திடீர்னு இந்த ஓட்ட ஓடுறாரு? நில்லுப்பா தம்பி, நில்லுப்பா. அடேங்க அப்பா, அவங்க மனுஷங்களா இல்ல பூதமா? 10 கொத்தனார் வச்சு கட்டினாலும் 10 நாள் ஆகும். இவங்க ஒரே நிமிஷத்துல கட்டி முடிச்சிட்டாங்க. இவங்க யாரா இருப்பாங்க? இவங்க கண்டிப்பா பூதமா தான் இருப்பாங்க. இந்த சிறுவண்டையும் பெருவண்டையும் பார்த்தா அப்படித்தான் தெரியுது போல. இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல விஷயமா தான் இருக்கு. நான் எதை கட்டாலும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க போல இருக்கு. உனக்கு என்னாச்சு? ஏன் தனியா ரெண்டு புலம்பிக்கிட்டு இருக்க? வீட்டை கட்டி காட்டிட்டீங்க, எனக்கு உடனே ஒரு வண்டி வேணும். கொஞ்சம் ஏற்பாடு பண்ண முடியுமா? அத நீங்க சுயமா சம்பாதிச்சு சொந்த காசுல வாங்குங்க ஜென்டில்மேன். மூன்றாவாய, எனக்கு உழைப்புங்கிற வார்த்தை கேட்டாலே அலர்ஜி. எனக்கு சீக்கிரமா வண்டியை ரெடி பண்ணி கொடு. நான் சாப்பிடுறதுக்கு ரசகுல்லா கொண்டு வந்து கொடுறா. எனக்கு 10 ஜோடி செருப்பு, வாட்ச், பிரைஸ் லைட், மோதிரம், தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரு எல்லாத்தையும் பெட்டியில அள்ளி கொண்டு வாங்கடா. புரிஞ்சுதா? சொடாப்டி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ உனக்கு முக்கியமா முதல்ல ஒரு விஷயம் தேவைப்படுது. அத பாரு. இப்போ பயங்கரமா நல்லா இருக்கான். உன்னை விட மாட்டாயா? நம்ம வீட்டு ரேஷன் கடைக்கு வாடகை ஊட்டியா? நான் இவ்வளவு கூட்ட நிக்குது இல்லையே. இல்லனா ஈபியோட பிரான்ச் ஆபீஸ் ஏதாவது ஓபன் பண்ணிட்டியா? இல்லப்பா. அட என்னப்பா காலங்காத்துல எந்திரிச்சு நின்று நீ பார்த்து கண்ணா பின்னு உளறிக்கிட்டு இருக்க? நம்ம வீட்டுல அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லையே. நம்ம வீட்டு முன்னாடி ஏன்டா
எல்லாம் நிக்கிறானுங்க. அட மோட்டு பத்துலு, நீங்க எல்லா மக்களுக்கும் நல்லது செய்றீங்கல்ல, அதுக்காக தான். ரொம்ப நன்றி. ஆமா, அதனாலதான் நாங்க எல்லாரும் எங்க டிமாண்ட்ஸ் எல்லாம் லிஸ்ட் போட்டு கொண்டு வந்திருக்கோம்பா. எங்க பாரு தம்பி, லேட் பண்ணாத. சீக்கிரமா எங்களோட லிஸ்ட் எல்லாம் செக் பண்ணு. சீக்கிரம். எங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பூர்த்தி பண்ணு. எங்களுக்கு நேரம் இல்ல தம்பி, சீக்கிரம் புரிஞ்சுக்கோ. எங்களோட தேவைகளை பூர்த்தி செய். எங்களோட தேவைகளை பூர்த்தி செய். எங்களோட தேவைகளை பூர்த்தி செய். எங்களோட தேவைகளை பூர்த்தி செய். வேண்டா தம்பி, சொல்லிட்டே இருக்க தரக்க மாட்டேன். தம்பி என்னடா பண்றீங்க? வர வர நாட்டுல சோதாக்கள் ஜாஸ்தி ஆயிட்டாங்க. ஓட விடாதீங்கடா, நில்லுங்க. கேளுங்க, என்ன மட்டும் வர வர நம்மள பில்டர் மாதிரி ஆக்கிட்டாங்க. காசு கொடுத்து வாங்குங்கடா. போட விட்டாங்களே. ஏறிக்கோடா. ஓட்டிக்கோ ஓட்டிக்கோ ஓட்டிக்கோடா. ஓடுது. என்னடா திணறுது? பூஸ், ஒரு பறக்கும் கப்பலை வரைஞ்சு கொடுங்க பூஸ். பறந்தாலும் விட மாட்டோம். கீழே கூடிச்சு சார். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். அந்த தண்டனை காட்டா நான் சகாக்களோட தப்பிக்க போறோம். ஃளைட் எடுத்து உடனே வாங்க. பாய் பாய் மோட்டு பத்துலு. இப்ப நாங்க கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். இனிமே எங்களை பிடிக்கவே முடியாது. அது நடக்காது. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், நிறுத்து. நான் சொல்றது ஒழுங்கா கேளு. பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், பாரத நாட்டின் மீது ஆணையா சொல்றேன், நிறுத்து. சரண்டர் ஆயிடு. இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். என்ன புரிஞ்சுதா? இப்படி எல்லாம் பேசுனா புரியாது. இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு. என் கப்பலுக்கு நெருப்பா வைக்கிறீங்க. நீங்க என்ன பண்ணாலும் ஜானுக்கு தப்பிச்சு போக வழி தெரியும்டா. திடீர்னு என்னாச்சு? இதுல இருந்து ஒரு பேப்பரை கூட காணோம். இப்ப என்னால எப்படி டிராயிங் வரைய முடியும்? எதையுமே வரைய வேண்டியதில்ல குட்ட பையல. உனக்கு டிராயிங்க நான் வரைகிறேன். குமுறு கஞ்சி காய்ச்சி உன் முதுகுல இல்லடா, உன் மூஞ்சில வரைய போறோம். ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல கசிதாராம். வாழ்க்கையில பல விஷயங்கள் முதல் முறையா கிடைக்கிறது உண்டு. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், இந்துஸ்தான் மீது ஆணையா சொல்றேன், விட்டுடாத.
மாதிரி இருக்குது. அங்க என்ன அவன் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறான். சீக்கிரம் அந்த பென்சிலை பிடிங்க. திடீர்னு என்ன ஆச்சு? அந்த பென்சில் மறந்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம். எனக்கு ஒண்ணு லாஸே கிடையாது. குட்ட பையல நீ கீழே விழாம இருக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணு, தப்பிச்சுக்கோ. என்ன மாதிரியே நீயும் இப்ப கீழே தான் விழ போற பாரு. சிங்கம் சார், என்னை காப்பாத்துங்க. தோல் கொடுப்பான் தோழன், உயிர் கொடுப்பான் நண்பன்.